வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 சீடியையும் 2 கலர் பேப்பரையும் வச்சு சூப்பரான ரீயூஸ் சீடியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீடியை வச்சுட்டு அதோட 1 இன்ச்சு கூட வச்சு எல்லோ கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீடி சைஸ்லேயே 2 எல்லோ கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 இன்ச்சு கூட வச்சுருந்தோம் இல்லையா, நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பேப்பருக்கு மேலே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கார்னர் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சிசரை வச்சு நறுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பேப்பரையும் இந்த சீடியை கவர் பண்ணி நமக்கு வர மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரியே அந்த சீடியையும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூகன் அப்ளை பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணுன்னு இல்லை, ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். பட் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போது க்ளூகன்னை வந்துட்டு நம்ம மடித்து வச்சு ஒட்டினோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக ஒட்டிட்டு கரெக்டாக நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேப்பரையும் இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சீடியிலையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் 3 கார்ட்போர்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டையும் நம்ம எல்லோ கலர் பேப்பரால் கவர் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் இந்த பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணணுன்னு கிடையாது. உங்கள்கிட்ட கலர் செல்லோ டேப் இருந்துச்சுனாலும் அதை கூட நீங்கள் வந்து இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ஒட்டுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஏன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் செல்லோ டேப் போட்டும் போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஒரே கலராக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து அதே கலர் பேப்பரே யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணியிருக்கேன். இந்த 3 கார்ட்போர்டையும் நம்ம வந்து சீடியில் பா ஷேப்பில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவு வச்சு தான் நான் வந்து நறுக்கியிருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு வந்து சென்டிமீட்டர்ஸ் வந்து தெரியல, நான் அளக்காமல் விட்டுட்டேன். நம்ம அதில் வச்சு பார்த்து நறுக்கிக்க வேண்டியதான், ரொம்ப ஈஸி தான். நான் இப்போது 3வது கார்ட்போர்டையும் பேஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போது வந்துட்டு ஒரு சீடியோட நம்ம வந்து சிங்கிள் பேப்பர் ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து உள் பக்கம் வர மாதிரியும் நம்ம கவர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சு ஒட்டணும் இல்லையா, அது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி நம்ம கவர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கார்ட்போர்டை வந்துட்டு பா ஷேப்பில் சீடிக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக க்ளூகன் வேணும், இல்லைனா ஃபெவிபாண்ட் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டதுக்கப்புறமா இந்த பா ஷேப்பில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நான் இப்போ காட்டுற மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சீடியையும் இது மேலே நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சீடியை வச்சு ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் தான் செஞ்சிட்ருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக நின்றுடுச்சு, பென் இதெல்லாம் வைக்கும்போது நின்றுடுச்சு பென் ஸ்டாண்டு. உங்களுக்கு ஒரு வேளை நிற்கலை, இல்லை ஏன்னா ரவுண்டாக இருக்கு இல்லையா சீடி, சுற்றுது அப்படின்னா நீங்கள் கீழே வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி அதையும் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு அடியில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பென் ஸ்டாண்ட் வந்து ஆடாமல் ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அது வேணால் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் பேப்பர் ஒட்டியிருந்ததுனால இதில் வந்து நான் ஸ்மைலி இதை வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன். ஸ்கெட்சால் தான் நான் வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்மைலி தான் இது பண்ணணுன்னு கிடையாது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களோட பென் ஸ்டாண்டில். எனக்கு ஸ்மைலி பிடிச்சிருந்ததுனால நான் எல்லோ கலர் பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி ஸ்மைலி தீம்லேயே செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பென் ஸ்டாண்டு. சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.